எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லாங் வீடியோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லாங் வீடியோலாம் போட மாட்டேன். நெறைய ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாங் வீடியோ வந்து இடையில நான் வந்து போட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெறைய ஷார்ட்ஸ் வீடியோவா தான் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் இடையில தோணுச்சு. இடையில லாங் வீடியோவும் போடலாமே அப்படின்ட்டு. அதனால தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து சண்டே எடுத்த வீடியோ. இந்த வீடியோல என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து மதிய சமையல் ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி, கிச்சன வந்து எப்படி நீட்டா வச்சுக்கிறோம், சமையல முடிச்சதுக்கப்புறமும் நம்ம கிச்சன எப்படி நீட்டா வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து இருக்க போது. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 10:45க்குலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். ஆனா நான் மதிய சமையல் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, மணி 12 ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா, நேத்து நம்ம நான்வெஜ்லாம் எடுப்போம். அத வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு எப்படியும் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். அத முடிச்சுட்டு ஆரம்பிக்கணும்ல, அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைம் ஆயிரும். நேத்து என்னென்ன எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு மீன் வந்து வாங்கியிருந்தோம். அதில தலை இருந்துச்சு. அத வந்து மீன் குழம்புல போட்டுடலாமே அப்படின்ட்டு, அது வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நெத்திலி மீன். இது வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நெத்திலி மீன் எடுத்து. அதனால அதுவும் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து எடுத்திருந்தோம். நெத்திலி மீன் வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்ம வந்து கட் பண்ணணும். ஏன்னா தலையும், வாலையும் கட் பண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும். அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால தலையும், வாலையும் கட் பண்ணிட்டு, அத எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிங்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, கழுவி விட்டுறணும். ஏன்னா இல்லன்னா நம்மளுக்கு ஸ்மெல் அடிக்கும் அப்படின்றனால, ரின்னு பொடி வந்து போட்டு நல்லா வந்து தேய்ச்சு கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்பும் கவுண்டர் டாப்பையும் நல்ல ஈர துணிய வச்சு தொடச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கு. நான்வெஜ் எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சுட்டேன். மதிய சமையலுக்கு கொஞ்சம் மட்டும் தேவையானதெல்லாம் முன்னாடியே வந்து வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சாச்சு. ரசத்துக்கு வந்து புளி வந்து ஊற போட்டுட்டேன். குழம்புக்குமே மீன் குழம்புக்குமே புளி வந்து ஊற போட்டுட்டேன். சோறு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து மதிய சமையல அப்படியே ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இப்போ சோறு அடுப்பில இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிக்கன் குழம்பு தான் வைக்க போறேன். நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சமையல் ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி இப்போ குழம்போ, இல்ல வறுவலோ ஏதோ ஒண்ணு பண்றோம்னா, அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் வந்து அத ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் எப்பயுமே அப்படிதான். இப்போ சிக்கன் குழம்பு வைக்க போறேன்னா, அதுக்கு முன்னாடி கட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது எல்லாத்தையுமே வந்து ரெடியா வச்சுருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் அரைச்சு வச்சுட்டேன். அதாவது சிக்கன் குழம்புக்கு தேவையானது. இப்போ அது ரெடி ஆயிருச்சு. இங்கிட்டு வந்து குக்கர வச்சுட்டு நான் வந்து எண்ணெய ஊத்தி வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். அதுங்களையும் பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு சோறு வந்து ரெடி ஆயிருச்சு. அதனால அத வடிச்சு விட்டுறலாமே அப்படின்ட்டு வடிச்சு விட்டுட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, குக்கர் வந்து பெரிய அடுப்புக்கு வந்து மாத்திட்டேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய அடுப்புல வந்து மாத்தி வச்சோம்னா, கொஞ்சம் சீக்கிரமா வந்து நம்மளுக்கு வந்து வேலை வந்து முடியும் அப்படின்றதுனால பெரிய அடுப்புல வந்து மாத்தி வச்சுட்டேன். சிக்கன் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதிலேயே பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூளும் நான் வந்து குழம்புக்கு தேவையான மசால் பொடியும் போட்டுட்டேன். அது அப்படியே சிம்ல வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து அது எண்ணெயிலே வதங்கி வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றனால, அத வந்து சிம்ல வச்சு விட்டுட்டேன் சிக்கன வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு அடுப்பு இங்கிட்டு சின்ன அடுப்பு வந்து ஃப்ரீ ஆயிருச்சா, சரி ரசம் வச்சிடலாமே அப்படின்ட்டு, புளி வந்து ஏற்கனவே ஊற போட்டுட்டேன்ல, அத வந்து கரைச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரைக்கிறதையுமே அரைச்சு வச்சுருவேன். மிளகு, சீரகம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே அரைச்சு ரெடியா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுப்புலேயுமே பார்த்தீங்கன்னா, ரசமும் வச்சு முடிச்சாச்சு. அந்த சின்ன அடுப்புலேயுமேவும். இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரியேவும் அந்த மசால் வந்து அப்படியே அந்த சிக்கனோட வந்து அந்த எண்ணெயிலலாம் வந்து வதங்கி வர்றப்ப, குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தேங்காய் அரைச்சது இருந்துச்சுல்ல, அதையும் போட்டுட்டு, நான் உப்பெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி, நான் வந்து கரண்ட் அடுப்புல வந்து வச்சுருவேன். ஏன்னா குக்கர் வந்து கரண்ட் அடுப்புல வச்சா கொஞ்சம் வந்து எனக்கு சீக்கிரமாவும் வேலை முடியும் அப்படின்றனால, குக்கர மட்டும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அடுப்புல வந்து மாத்திருவேன். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ரசமும் ரெடி ஆயிருச்சு. நான் ரசம் வச்சேன்ல, அந்த வடை சட்டியிலேயும் முட்டை வந்து வேக போட்டுடலாமே அப்படின்ட்டு, அதில தண்ணி, முட்டை, கல்லுப்பு இதெல்லாம் போட்டு பெரிய அடுப்புல வந்து வச்சுட்டேன். அது பாட்டுக்கு ஒரு சைடு வெந்துகிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதுக்கிடையில வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா வந்து பெரட்டி வச்சிடலாமே அப்படின்ட்டு தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பெரட்டி வச்சுட்டேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி கூட தெளிக்க மாட்டேன். கரெக்ட்டா இருக்கும் மசாலா. ரொம்ப வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி காரமாயிரும். ஏன்னா எங்க வீட்ல சின்ன பாப்பா தான் இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் வந்து ரொம்ப லைட்டா தான் வந்து போடுவேன் மசாலாலாம். நான் முதல்லயே வந்து மசாலா வந்து பெரட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து போட்டு பெரட்ட மாட்டேன். நான் மீனுக்கு மேலேயே எல்லா மசாலாவும் போட்டு ஒரே இத வந்து பெரட்டி வச்சுருவேன். அடியில பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மசாலாவுமே இருக்காது. அதுக்கப்புறம் மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா வந்து ரெடி ஆயிருச்சா, இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு அடுப்பு நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு. அதனால மீன் குழம்பு வச்சிரலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தேங்காய் வந்து தீர்ந்துருச்சு. அதனால தேங்காய உடைச்சு, கொஞ்சமா எனர்ஜி ஏத்துறதுக்கு அந்த தேங்காய் தண்ணிய நானே குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீன் குழம்புக்கு அரைக்கிறதெல்லாம் அரைச்சு வச்சுட்டேன். காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வெங்காயம்லாம் வந்து உரிச்சு வச்சாச்சா, அதனால ரொம்ப வந்து வேலை கிடையாது. அதனால அரைச்சுட்டு, ஒரே இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த சட்டியில வந்து எல்லாத்தையும் வந்து போட்டுருவேன். அரைச்சது, அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தையும் லாஸ்ட் வந்து ஒரு சுத்து சுத்திருவேன். அதுக்கப்புறம் இந்த சட்டியில வந்து ஒரே இதா போட்டு எண்ணெய், உப்பு,
மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அடுப்பில் வந்து வச்சுட்டேன். முட்டையை வந்து அப்படியே சின்ன அடுப்புக்கு வந்து மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 அடுப்புலையுமே வேலை நடந்துகிட்டு இருக்குது. மீன் குழம்பு, அதுக்கப்புறம் முட்டையும் வெந்துகிட்டு இருக்கா. இதுக்கு இடையில வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால் அதை வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து சட்டியில் மாற்றி வச்சிடலாமே அப்படின்ட்டு அதையுமே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிங்கில் வந்து எப்படியும் நம்மளுக்கு ஒரு 2 பாத்திரமாக வந்து சேர்ந்து அது வந்து கொஞ்சம் வந்து ஃபுல்லாயிரும். அதனால் இந்த கேப்பில் வந்து கழுவி வச்சிடலாமே அப்படின்ட்டு எல்லா பாத்திரத்தையும் அப்படியே கழுவி வந்து வச்சாச்சு. இதுக்கு இடையில முட்டையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்ப வந்து சின்ன அடுப்பில் வந்து மாற்றி வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படியே பெரிய அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசை தவா வந்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி அதுவுமே ஒரு 2 மீனாக வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து 2 வந்து ஃப்ரை பண்ணுவேன்னா அதுவே வந்து எனக்கு வந்து டைம் எடுத்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து தெறிக்காமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சுற்றி இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து தெறிக்கவே தெறிக்காது. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீன் குழம்புமே வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து நெத்திலி மீன், அதுக்கப்புறம் அந்த தலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன்ல அதையுமே அதோடு வந்து போட்டாச்சு. நல்லா வந்து சிம்மில் வந்து வச்சு விட்ருவேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மசாலாவும் அந்த மீனோடு சேர்ந்து நல்லா சூப்பராக வந்து வரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும் பார்த்திங்கன்னா மீன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் ஃப்ரையுமே ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து சமையல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் தான். இப்போ அடுப்பை சுட சுட க்ளீன் பண்ண போகிறோம். நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா சமையலை முடித்தோடனே அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பாத்திரத்தை வந்து அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சோன்னே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் தான். எப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு வந்து நல்ல சூடாக இருக்குது. அப்படியே துணியை எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போய் அப்படியே சிங்கில் போட்டுட்டு அடுத்து வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் க்ளீன் பண்ணலாம், இல்லாட்டினா வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிரும். அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து விட்டுருவோம். இப்போ கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போய் உட்காந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா சாப்பிட்லாம். நானும் அப்படி தான் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா சுத்தமாக இருக்கிறத போய் பார்த்துட்டு அப்படியே போய் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா நல்ல திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வந்து வச்சு சாப்பிடுவேன் நான். அதனால பார்த்திங்கன்னா விம் லிக்விட் போட்டு அடுப்பு கீழே கவுண்டர் டாப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஈரத்துணியை வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். க்ளீன் பண்ணி முடிக்கவுமே பார்த்திங்கன்னா மணி வந்து 1:58 12 மணிக்கு வேலை ஆரம்பித்தேன். கரெக்டாக 2 மணிக்குள்ளே வேலை முடிச்சாச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா நேற்று வந்து நெத்திலி மீன் எடுத்தனால அது க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதுலேயே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும். இல்லாட்டினா மீன் சிக்கன் ஏதாவது வாங்கி நம்ம கட் பண்ணியே வாங்கிட்டு வரோன்னா வெறும் கழுவி வைக்கிறது மட்டும்தான் வேலை. இதுக்குள்ளேயே நம்ம இன்னுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வேலையை முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமைச்சதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. பாத்திரத்தெல்லாம் கழுவி நீட்டாக வச்சுட்டோம். அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டோம்னா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கிச்சன் பார்க்குறதுக்கேவும். சமைக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சோம்னா சமைச்சதே தெரியாது, சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருக்கும். சமைச்சதுக்கப்புறமும் கிச்சனை வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.